எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அவனது இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இந்த வசனத்தை இறக்கி அருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய கேரக்டர் என்று சொல்லக்கூடிய குணத்தையே மாற்றி விடுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கணிசமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் நம்முடைய அதிபதியான படைச்ச ரப்பான அவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுத்துருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். குர்ஆன் என்கிற வேதத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடம், எப்படிப்பட்ட முக்கியத்துவம், இதை நாம் ரொம்ப யோசித்து பார்க்கணும். சரியாக சொன்னால் இந்த குர்ஆனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன ரோல் இருக்குது, என்ன முக்கியத்துவம், என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறோமா இல்லையா? இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக இருந்தால், ஒரு மொபைல் ஃபோன் நம்முடைய வாழ்க்கையில் இடம் பிடிச்சிருக்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மிடம் பேசக்கூடிய குர்ஆன் இடம் பிடிக்கல, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிலைமை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மொபைல் ஃபோனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நாம் கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லது நான் முதல்ல பட்டியல் போட்ட மாதிரி என்ன வேணாலும் யோசிச்சுக்கங்க. மனைவி, மக்கள், குடும்பம், வியாபாரம், தொழில், இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட நாம அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். சரியாக சொன்னா அதை நம்பலனே அர்த்தம். அப்படி நம்பி இருந்தால், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி இருந்தால், அதனுடைய புரிதல், அதனுடைய தெளிவு இருந்தால் நம்முடைய லைஃப்பில் அதுக்கு கணிசமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. இந்த திருக்குர்ஆனை ஓதுவது ஒன்று, வாழ்க்கையில் அந்த திருக்குர்ஆனை செயல்படுத்துவது, இந்த 2 விஷயங்களில் இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஓதுறது, ஃபாலோ பண்ணுறது, இந்த 2 விஷயத்தில் இன்னைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தா கணிசமான வேதனை தான் மிஞ்சுகிறது. நான் சில உதாரணங்களை சொல்லிட்டு தான் இந்த வசனத்துடைய விளக்கத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. குர்ஆன் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் ஓத வேண்டியது அல்லது ஓதப்படக்கூடியது, இந்த மாதிரியான மீனிங் தான் அதுக்கு இருக்கு. முதலாக இறங்கிய குர்ஆன் வசனங்கள் அந்த குர்ஆனை ஓதுவதனுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை, சரியாக சொன்ன கல்வியினுடைய முக்கியத்துவத்தை, அதனால் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய வலிமை, சக்தியை பற்றியெல்லாம் பேசுது. எது? முதலாக இறங்கிய குர்ஆன் வசனம். ஆனால் நாம் யோசித்து பார்த்தா திருக்குர்ஆன் ஷரீஃபு நம்முடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற பொழுது அதன் பக்கம் நாம் கவனமே செலுத்துறதில்லைங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எழுத்தறிவும் படிப்பறிவும் இல்லாத ஒருவருடைய நாக்கின் வழியாக வந்த அந்த குர்ஆன் கல்வியை, வாசிப்பை புரிந்து கொண்டார்கள் அன்றைய முஸ்லிம்கள். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அந்த சமுதாயம் அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய லைஃப்பில் குர்ஆன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். அது தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்பை டிசைடு பண்ணாங்க. அந்த நன்மையை புரிந்து கொண்ட அந்த சமுதாயம் வரலாற்றிலே எல்லோராலும் விரும்பப்பட்ட சமுதாயமாக மாறினாங்க. சரியாக சொன்னாக்க வரலாற்றையே மாற்றி எழுதினாங்கன்னு தான் சொல்லணும். அதற்கெல்லாம் காரணம் குர்ஆன் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இடம் பிடிச்சிருச்சு. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? அந்த மகத்தான மனிதர்களுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்லுகிறோம். சஹாபாக்களுடைய அடுத்த வாரிசுகளாக இருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஒப்பீடு செஞ்சு பார்த்தானாக்கா பட்டு நூலுக்கும் வாழைநாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது. அவர்கள் பட்டு நூல் என்று சொன்னால் நாம் வாழை நாராக இருந்துகிட்ருக்கிறோம், எந்த மதிப்பும் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு யோசனை செஞ்சு பார்க்குற யாராக இருந்தாலும் சோர்ந்து போவார்கள், சோகமடைந்து விடுவார்கள். காரணம் வேற ஒன்றும் இல்லை. முஸ்லிம்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய வேதத்தோடு
தொடர்பை, நெருக்கத்தை அதிகமாக்கி கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றியாளர்களாக இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் இந்த குர்ஆனை இரண்டாம் பட்சமாக கருதினார்களோ, வாழ்க்கையில் அதற்குண்டான இடத்தை கொடுக்காம துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வரலாறு. இன்னைக்கும் உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் அதனுடைய விளைவைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிய தொடர்பு அதை விட்டு விலக விலக துனியாவுடைய நெருக்கம் அதிகமாக அதனால் ஏற்படுகிற இழப்புகள் அதிகம். உலகம் முழுவதும் அதான் நடக்குது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய முஸ்லிம் நாடுகள் இருந்தாலும் இன்றைக்கு அதிகமாக கொடுமைப்படுத்தப்படுபவர்கள் முஸ்லிம்கள் தான். உயிர் உடைமைகளுக்கு இழப்பு ஏற்படுத்தப்படுபவர்கள் முஸ்லிம்கள் தான். வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். நீங்கள் நல்ல துல்லியமாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், சிந்தனை செய்து பார்த்தால், குர்ஆனிய தொடர்பை விட்டு விலகினது தான் இந்த அத்தனைக்கும் காரணம் அப்படிங்கிறத நாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த குர்ஆனிய சிந்தனைகள், குர்ஆனிய வழிகாட்டுதல்களை எல்லாம் கைவிட்டு விட்டதோட எல்லா வகையான ஒழுக்க சீரழிவுகளுக்கும் அவர்களே அடையாள புருஷர்களாக, உதாரண புருஷர்களாக மாறி போனாங்க. ஒழுக்கங்கெட்ட சமுதாயத்தை பார்க்கணுமா, முஸ்லிம்களை பாரு. ஒழுக்கமான சமுதாயத்திற்கு உதாரணமாக இருந்த முஸ்லிம்கள் ஒழுக்கங்கெட்ட தன்மைகளுக்கு உதாரணமாக மாறி போயிருக்கிறாங்க. காரணம் குர்ஆனிய தொடர்பை விட்டு விலகினதுதான். பாருங்க, ஒரு உன்னதமான ஒரு வேத நூலுக்கு சொந்தக்காரர்கள் இடையன் இல்லாத ஒரு ஆட்டு மந்தையை போல அங்கேயும் இங்கேயும் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் குர்ஆன். இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டுக்கொண்டு சொல்லுகிறேன். லன் தலில்லு மா தமசக்கும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். வழிதவற மாட்டீர்கள். 2 விஷயங்களை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன். 2 தான் உங்க வாழ்க்கைக்கு உண்டான மூல ஆதாரம். அதை நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொண்ட விஷயமாக பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நேர்வழியில் இருப்பீர்கள், வழிதவற மாட்டீர்கள். ஒன்று குர்ஆனும் இன்னொன்று ஹதீஸும் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தெரியும். அப்ப உங்களிடத்தில் நான் விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னாங்களே, அந்த உங்கள் என்பவர்கள் யார்? அதுல நாம இல்லையா? நம்மிடத்தில் தானே அதை விட்டுட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்க. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய வேதம் என்கிற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இந்த அபுலுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய கயிறான குர்ஆன் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் அதனை விட்டு விட்டார்கள். இசைமுரசு நாகூர் அனீபா தன்னுடைய பாட்டு ஒன்றில் ஒரு செய்தி சொல்லுவார். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம், இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. குர்ஆனும் ஹதீஸும் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சில பேர்கள் தங்களுடைய 2 கையிலையும் துனியாவை பிடிச்சுக்கிட்டாங்க. குர்ஆனையும் ஹதீஸை விட்டு விட்டு துனியாவை பிடித்து விட்டார்கள். சில பேர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கையில துனியாவும் ஒரு கையில குர்ஆனும், இப்படி ஆயிப்போச்சு. இப்போ ஒளிமயமான விளக்கு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் வெளிச்சத்தை வீசின சமயத்தில் அந்த வெளிச்சத்தை பார்ப்பதற்கு தயங்கி போய் இருட்டில் சிக்கி கொண்ட ஒரு சமுதாயத்தை பற்றி குர்ஆன்ல ஒரு விரிவுரை வருது, ஒரு விளக்கம் வருது. பாருங்க, அது எப்படி சொல்லப்படுகிறது. உலாயிக்கல்லதீன இஷ்தரவுல் லலாலத பில் ஹுதா, இவர்கள் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும் மா கானு முஹ்ததீன், இவருடைய வியாபாரம் ஒருபோதும் லாபமடையாது, நேர்வழியை அடைய மாட்டார்கள் என்று சொல்லிட்டு மசலுஹும் கமசலில்லதிஸ்தௌகத நாரா, இவர்களுக்கான உதாரணம் இந்த மாதிரி இருக்கிறது. ஒருவர் தீயை மூட்டுகிறார், ஒருவர் தீயை மூட்டுறாரு. ஃபலம்மா அஸாஅத் மா ஹவ்லஹு, அந்த தீ அவரை சுற்றிலும் ஒளி வீசிய சமயத்தில் ஸஹபல்லாஹு பினூரிஹி,
அல்லாஹ் அவருடைய ஒளியை பறித்து கொண்டு விட்டான். வதரக்கஹும் ஃபீ ظுலுமாத்தில்லா யுப்சிரூன், பார்க்க முடியாத இருள்களுக்குள் அல்லாஹ் அவங்களை விட்டுட்டான். சும்மும் புக்முன் உம்மியுன் ஃபஹும் லா யர்ஜிஊன், அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள் என்று அல்லாஹ் விமர்சனம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தா அந்த வெளிச்சத்தில் என்ன பார்க்கணுமோ அதை பார்க்காம விலகி விட்டவர்களை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்றான். தௌராத் வேதத்தின் அடிப்படையில் நடக்காத யூதர்களை பற்றியும் கூட குர்ஆனில் ஒரு விமர்சனம் இருக்கு. யூதர்களை பற்றிய ஒரு விமர்சனம், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத். அந்த வேதத்தின் அடிப்படையில் நடக்காமல் போனனால, அவங்களுடைய லைஃப்பில் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால அவர்களை குறித்து அல்லாஹ் எப்படி தெரியுமா விமர்சனம் பண்ணுறான்? மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா, எவர்களுக்கு தௌராத் வேதம் சுமத்தப்பட்டுச்சோ பின்னர் அதனுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படவில்லையோ அவன் மக்களுக்கான உதாரணம் கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமந்த கழுதைகளை போல, ஏடுகளை சுமந்த கழுதைகளை போலன்னு சொல்கிறான். கழுதைக்கு மேலே எவ்வளவுதான் தத்துவார்த்தமான விஷயங்கள் கொண்ட புத்தகங்களை எல்லாம் மேலே சுமத்தி வச்சாலும் கழுதைக்கு தெரியுமா அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது? நாம் வழக்கு பாஷையில் சொல்லுவோமா இல்லையா? கழுதைக்கு தெரியுமா? அது மாதிரி அல்லாஹ் அப்படி தான் கேட்குறான். ஆனால் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும். அது வேறு பழமொழி, அந்த பழமொழி விட வேண்டாம், விட்டுருவோம். அப்போ நம்ம உதாரணத்துக்கு அதை எடுத்துக்குவோம். கழுதையின் மீது எவ்வளவுதான் நல்வழிகாட்டக்கூடிய நூல்களை எல்லாம் சுமத்தி வச்சாலும் அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது கழுதைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேதம் கொடுக்கப்பட்டும் கூட அந்த வேதத்தின் அடிப்படையில் செயல்படாத மக்கள் அந்த கழுதைக்கு சமமானவர்கள். வேறு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவோம். 1 லட்ச ரூபா கழுதைக்கு முன்னாடி காமிச்சா என்ன செய்யும்? என்ன செய்யும்? தின்னு போடும். ஆனால் அதுக்கு தெரியுமா 1 லட்ச ரூபாய்க்கு ஏகப்பட்ட டன்னு பேப்பர் வாங்கலாங்கிறது? 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை டன்னு பேப்பர் வாங்கலாம்? கொஞ்சம் யோசிச்சிருந்தானாக்கா வாழ்நாள் முழுதாக உட்காந்து சாப்பிட்ருக்கலாமா? அப்போ நம்ம கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிறத விட கழுதைக்கு தெரியுமா கரன்சி வாசனை அப்படின்னு நம்ம மாற்றிக்குவோம். அது மாதிரி தான் அல்லாஹ் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, குளத்தை சுற்றியும் பறந்துக்கிட்டு இருந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து அந்த குளத்தில் இருந்த தவளைக ஏன் இங்கேயே சுற்றி சுற்றி வர்றீங்கன்னு கேட்டுச்சான். வண்ணத்து பூச்சிகள் குளத்தை சுற்றி, தவளைகள் கேட்குது ஏன் இங்கேயே வர்றீங்க. அதுக்கு அந்த வண்ணத்து பூச்சிகள் சொல்லிச்சான், பட்டாம்பூச்சிகள், இந்த குளத்தினுடைய கரைகளில் பாருங்க எவ்வளவு அழகழகான பூக்கள் இருக்கு, அந்த பூக்கள்ல எவ்வளவு தேன் இருக்கு, பார்க்கறதுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு, ருசிக்கிறதுக்கும் உன்னதமான ஒரு சுவையான பானமும் இங்கே இருக்கு, அதனால தான் நாங்கள் இந்த குளத்தை பற்றி சுற்றி வர்றோம் அப்படின்னு சொல்லிச்சான். எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, இது மாதிரி இந்த குர்ஆனுடைய தத்துவங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல்கள் இதையெல்லாம் பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க? குர்ஆன் பக்கம் வர்றாங்க. ஆனா குளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய தவளை மாதிரி முஸ்லிம்கள் அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறாங்க. எங்கிருந்தோ வர்றவங்க அதை ரசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. பாரம்பரிய முஸ்லிம்களுடைய நிலைமை இதுதான். இந்த குர்ஆன் என்கிற இறை வேதத்தோடு முஸ்லிம்கள் எந்த மாதிரியான டீலிங் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தங்களுடைய லைஃப்பில் இந்த குர்ஆனுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப கவலை தான் மிஞ்சும், ரொம்ப வேதனை தான் மிஞ்சும். இன்னைக்கு பல பேருக்கு குர்ஆன் என்பது நோயாளியினுடைய படுக்கைக்கு பக்கத்தில், மௌத்தா போய் கிடக்கக்கூடிய மையத்துக்கு பக்கத்தில் புண்ணியத்துக்காக நன்மைக்காக ஓத வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் பல பேருடைய லைஃப்பில் அதுக்கு கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். குர்ஆனின் மீது இருக்க வேண்டிய கவனம் டைவர்ட் ஆயிடுச்சு. எந்த விஷயத்தின் அடிப்படையில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரியல. நான் 1-2 சொல்கிறேன், சொல்லிட்டு இது தரிசனம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் குர்ஆனை மனப்பாடம் செய்து
ரொம்ப ராகத்தோட ஓதுவதற்கு திறமையான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அழகா ஓதுறதுக்கு இருக்கிறாங்க. அந்த ஓதல் என்று சொல்லக்கூடிய ஓதலை முறை, தஜ்வீது முறைப்படி சட்டங்களை ஃபாலோ பண்ணி ஓதக்கூடியவர்களும் நிறைய இருக்கிறாங்க. பில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க. சாதாரணமாக ஓதுறவங்களை தாண்டி ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஓதக்கூடிய சட்டத்தோடு ஓதக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மில்லியன் கணக்கில் நபர்கள், ஆட்கள், மக்கள் குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை விட அதிகமாக அதை கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓதுறவங்களும் இருக்கிறாங்க, ஓதுறது கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் பல லட்சக்கணக்கான பேர்கள் இந்த குரானுடைய வசனங்களை என்ன செய்வாங்க? சுவர்களில், கேன்வாஸுகளில் அழகாக காலிகிராஃபி லெட்டரில் எழுதி வீட்டுக்கு அலங்கார பொருளாக வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கலாம். சில குரான் வசனங்களை என்ன செஞ்சுருப்பாங்க? வீட்டு வாசலில் எம்ப்ராய்டரி பண்ணி மாட்டியிருப்பாங்க, பெயிண்டிங் பண்ணி மாட்டியிருப்பாங்க, கல்லில் என்கிரேவ் பண்ணி மாட்டியிருப்பாங்க. அப்படியும் குரான் யூஸ் பண்ணுறது உண்டு. சில பேர்கள் குரானை பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, சிறிய அளவில். பார்த்துருக்கீங்களா? உதாரணமாக யாசீன் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு குரானில். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அது குரானின் இதயம் என்று சொன்னார்கள். குரானுக்கு ஒரு ஹார்ட் இருந்தால் எப்படி அது மாதிரி. அப்படி சொன்னனாலேயே அதை அதிகமாக ஓதுறதுக்காக செப்பரேட்டாக சின்ன எடிஷனாக போட்டிருப்பாங்க. நீங்கள் புக் ஸ்டால்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா யாசின் கிதாபுன்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சில பேர்கள் வண்டி வாகனத்தில் கூட என்ன செஞ்சுருப்பாங்க? குரானுடைய சில அத்தியாயங்களை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? வண்டிகளில், டூ வீலர்லேயோ கார்லேயோ வச்சுருப்பாங்க. எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? பாதுகாப்பு, ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குது. சரியா? அப்படி ஒரு பயன்பாடு கூட குரானை பார்த்துக்கலாம். வண்டி வாகனங்களில் வச்சுருக்கிறாங்க. சில வீடுகளில் அந்த வசனங்களை எல்லாம் வர்க்கத்துக்காக வேண்டி எழுதி வைக்கிறது உண்டு. சில பேர்கள் தங்களுடைய நோய் நொடிகளுக்காக வேண்டி, மருத்துவமாக ஷிஃபாவுக்காக வேண்டியும் குரான் வசனங்களை பயன்படுத்துறது உண்டு. ஓதி பார்க்குறது இல்லையா? ஆயத்துக்களை சொல்லி மந்திரிச்சு ஊதுறதுண்டா இல்லையா? அப்படியும் குரான் யூஸ் ஆகுது. சில பேர்கள் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்களில் குரான் அப்ளிகேஷன்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. உண்டா இல்லையா? குரானில் ஸ்மார்ட் ஃபோன்களில் குரான் ரீட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்லாம் இருக்குது. சரி, முஸ்லீம்களுடைய நிகழ்ச்சிகள் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க? குரான் ஓதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முடிக்கும் பொழுதும் குரானை ஓதி முடிக்கிறதும் உண்டு. இப்படி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் குரான் பல வகையில் பயன்படுறது உண்டு. இவையெல்லாம் இருந்தும் கூட நம்முடைய சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நல்ல கதி வரல. இன்னும் நம்ம சமுதாயம் மோசமான எல்லா வகையிலும் யூஸ் பண்ணிட்டோமா இல்லையா? வகை வகையாக யூஸ் பண்ணியாச்சு குரானை. ஏன் அப்படி இருந்து நம்ம சமுதாயத்துக்கு சரியான ஒரு முடிவே கிடைக்கலையே? பாருங்க, நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கறி இருக்கல, இறைச்சிங்க, கறி. இந்த கறி வகையில் இந்த பிராய்லர் சிக்கன் ஒன்று இருக்குது தெரியுமா? பிராய்லர் சிக்கன், பிராய்லர் கறி. அது பட்ட பாடு வேற எந்த கறியும் படலை. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கறியாக இருந்தாலும் சரி, சாப்பிடக்கூடிய கறிகளில் இந்த சிக்கன் என்று சொல்லக்கூடிய பிராய்லர் பட்ட பாடு மாதிரி வேறு எதுவும் படலை. அந்த ஒரே ஒரு இறைச்சியை பல வெரைட்டியாக நம்முடைய சமுதாயம் பயன்படுத்தியாச்சு. இப்படி பார்த்தா சில்லி சிக்கன், சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி, சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் கபாப், சிக்கன் டிக்கா, சிக்கன் மலாய், சிக்கன் ஷவர்மா, பார்பிக் சிக்கன், கிரில் சிக்கன், பட்டர் சிக்கன், ஆந்திரா சிக்கன், செட்டிநாடு சிக்கன், போன்லெஸ்ஸு, பிக் ஷாட்டு, அப்புறம் என்னது, எல்லா வகையிலையும் இந்த சிக்கன் பயன்பட்டாச்சு. எல்லா வகையிலும் படாது. இது பட்ட பாடு வேற எந்த கறியும் படலை. அது மாதிரி இந்த குரான் சொல்லுக்குள்ள மூச்சு வாங்குதல்ல, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு சில விஷயம் தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த சிக்கன் என்கிற இந்த இறைச்சி பட்ட பாடு மாதிரி குரான் எல்லா வகையிலையும் பயன்படுத்தியாச்சு. வண்டி வாகனத்தில் வச்சாச்சு, வீட்டுக்கு முன்னாடி வச்சாச்சு, ஓதியாச்சு, எல்லாம் வர்க்கத்துக்கு வச்சாச்சு, எழுதி வச்சாச்சு, பாதுகாப்புக்கு வச்சாச்சு. ஆனால் எதுக்காக வேண்டிய அந்த குரான் பயன்படணுமோ அதுக்கு மட்டும் பயன்படலை.
குர்ஆனில் அதனுடைய எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குர்ஆனில் அதன் எழுத்துக்கள் மட்டுமே எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு காலம். இப்போ இந்த பின்னணியில நாம மஸ்ட் ஓதி காமிச்ச அந்த வசனத்தை பாருங்க. 2வது அத்தியாயத்தில் 121வது வசனம், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, எவருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அதனை ஓத வேண்டிய முறைப்படி அதனை ஓதுவார்கள் அப்படின்னு வருது. மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள். உலாயிக்க யுமினூன பிஹி, அவர்கள் தான் அந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது நம்முடைய ஈமானுடைய ஒன் ஆஃப் த பார்ட் என்று சொன்னால், ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன், வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொண்டேன், வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லி ஈமானுடைய காரியங்கள் 6ன்னு சொல்லிட்டு வரிசையா நம்ம ஈமான் கொண்டதா சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் நாமெல்லாம் மோமீன்கள் என்று நம்மை பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கை கொள்வது என்று சொன்னால் இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓத வேண்டிய முறைப்படி அதை ஓதணும். ஓதுனா தான் அவங்க யாரு? உலாயிக்க யூமினூன பிஹி, அதனை ஈமான் கொண்டவர்கள். ஓத தெரியல அப்படின்னு சொன்னா, அல்லது ஓத வேண்டிய முறைப்படி ஓதலைன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். சரி, இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான திலாவத்து, திலாவத்து கிராத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, கிராத் ஓதுறதுக்கு, ராகமா ஓதுறதுக்கு, படித்தல் அர்த்தம். ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல ஓத வேண்டிய முறைப்படி ஓதுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கிராத்துங்கிறது போடல, திலாவத்துன்னு ஏன் சொன்னான்? திலாவத்துனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஓதுறது இல்லைங்க, ஃபாலோ அப்னு அர்த்தம். குர்ஆனை பின்பற்ற வேண்டிய முறைப்படி பின்பற்றுபவர்கள் தான் அதனை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி சொல்றான்னு கேட்குறீங்களா? திலாவத்துங்கிற வார்த்தை எதிலிருந்து வந்துன்னு பாருங்க. நாமெல்லாம் சின்ன சின்ன அத்தியாயங்கள் ஓதுமா இல்லையா? வஷம்சி வதுஹாஹா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, அது பிரகாசிக்கிற பொழுது அதனுடைய ஒளியின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக, அது சூரியனை பின்தொடரும் பொழுது. சூரியனை ஃபாலோ பண்ணிட்டு தான் அது வெளிச்சம் வருது. குர்ஆன்ல அப்படி இருக்கு. பின்தொடருதல் என்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். சூரியனை சந்திரன் பின்தொடர், தலாஹா, அந்த தலாஹாங்கிற வார்த்தை தான் திலாவத். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆனை ஓதுறதோட மட்டும் நின்னா பத்தாது, என்ன செய்யணுமா? ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணினால் மட்டும்தான் அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி, வமை யக்ஃபுர் பிஹி, யார் இதனை குறித்து நிராகரிக்கக்கூடிய போக்கை மேற்கொள்கிறார்களோ, குஃப்ராகிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, மறுக்கிறார்களோ, உலாயிகமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று இந்த வசனம் முடிவடைகிறது. அப்போ வாழ்க்கையில நஷ்டமடையாம எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய தொடர்பு குர்ஆனோடு இருக்க வேண்டும். ஓத தெரிஞ்சா மட்டும் கூட பத்தாது. இப்ப இதன் அடிப்படையில நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி தரிசை நிறைவு செய்யலாம். குர்ஆனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆனே சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய குர்ஆனிய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நான் ஒரு வசனங்களை சொல்வதற்கு சமயம் இல்லாதனால அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். நமக்கு குர்ஆனோடு 5 வகையான கான்டாக்ட் இருக்கணும் மினிமம். குறைந்தபட்சம் குர்ஆனோடு 5 வகையான தொடர்பு. 5ல் 1 இல்லாவிட்டால் கூட, 5ம் இல்லாவிட்டால் கூட அது வேறு விஷயம். 1 இல்லாவிட்டால் கூட குர்ஆனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, குர்ஆனை நாம நம்பலைன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு வீடுங்க, ஒரு வீட்டுக்குள்ள நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏசி இருக்கு, வாஷிங், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்கு. உள்ள போனானாக்கா சுகமாக இருக்கலாம். டீப்பா இருக்கு, சோஃபா இருக்கு, பெட் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, படுக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு 5 படிக்கட்டு இருக்கு. 5 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுங்க. 1 by 1 தான் படிக்கட்டில் ஏறி எங்கே போக முடியும்? வீட்டுக்குள்ளே போக முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய
அதையெல்லாம் அனுபவிக்க முடியும். நம்ம முஸ்லீம் சமுதாயம் இந்த குரான் என்கிற வீட்டை பயன்படுத்துகிற விஷயத்தில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நிற்கிறார், இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து அடுத்து வந்து 2வது ஸ்டெப்பில் நிற்கிறார், இன்னொருத்தர் 3வது ஸ்டெப்பில் நிற்கிறார், இன்னொருத்தர் 4வதுல, இன்னொருத்தர் 5வது ஸ்டெப்லையும் நிற்கிறார். ஆனால் 5 ஸ்டெப்பையும் தாண்டி உள்ளே போனவங்க யாரும் இல்லை. படிக்கட்டிலே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே போகலை, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தலை, படிக்கட்டிலே நிற்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க, படிக்கட்டிலே நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வீடு தான், அவங்களுக்கான வீடு தான். என்னடா வீட்டுக்குள்ளே இவ்வளவு ஐட்டம் வச்சுக்கிட்டு பயன்படுத்தாமல் வாசல் படியில் நிற்கிற, உள்ளே போகணும்னு தான் சொல்லுவாங்க. யதார்த்தம் பாருங்க. குரானுக்கும் நமக்குமான தொடர்பு இந்த 5 ஸ்டெப்பு மாதிரிங்க. இப்போ நாம் வேற ஆளுக்கு பயான் பண்ணுறது, தரிசு எடுக்கிறதுலாம் விட்டுருவோம். இப்போ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோமல்ல, நம்மளையே வச்சுக்குவோம். நாம் இந்த எந்த ஸ்டெப்பில் நிற்கிறோம் பார்க்கலாம். சில பேர்கள் குரானை ஓதுகிறார்கள், ஓதுறாங்க. 5 வகையான தொடர்புல என்ன தெரியுமா? 1, குரானை ஓதணுமா, குரானை ஓதணும். 2வது, ஓதியதை விளங்க வேண்டும், தர்ஜுமா படிக்குவீங்க, தஃப்சீர் படிக்குவீங்க, விளங்கணும். 3வது, விளங்கினதை நம்ப வேண்டும். விளங்கினா போதுமா? நம்பணும். 4வது, அதை பின்பற்றணும், விளங்கினது நம்பினதை பின்பற்றணும். 5வது, பின்பற்றியதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். குரானுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த 5 வகை மினிமம். 1, முதலாவதாக ஓதணும், ஓதியதை விளங்க வேண்டும், விளங்கியதை நம்ப வேண்டும், நம்பியதை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தியதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இப்போ நாம யோசிச்சு பார்க்கலாம், இந்த 5 வகையான தொடர்பு குரானுக்கும் நமக்கு இருக்கணும்னு குரான் சொல்லுது. அதனுடைய வசனத்தையெல்லாம் நான் சொல்லலை, வசனத்துடைய கருத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம சமுதாயத்தில் குரான் ஓதுறவங்க உண்டா? உண்டா? இருக்கிறாங்க. அப்படின்னாக்கா அவங்க எங்க நிற்கிறாங்க? ஃபர்ஸ்ட் நிற்கிறாங்க. குரானை தர்ஜுமாவோட படிக்கிறவங்க உண்டா? உண்டு. அப்ப எங்க நிற்கிறாங்க? 2வது படிக்கட்டு. நம்புறவங்க உண்டா? உண்டு. எங்க நிற்கிறாங்க? 3வது படிக்கட்டு. செயல்படுத்துறவங்க உண்டா? அப்ப 3வது படிக்கட்டிலேயே நிற்கிறோம். இன்னும் 4வது படிக்கட்டில் ஏறல. 4வது படிக்கட்டிலே ஏறலையே. குரான்ல இவ்வளவு சப்ஜெக்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, நான் முஸ்லிம்களுக்கோ மற்றவங்களுக்கு முஸ்லிம்களுக்கோ எத்தி வைக்கிறது உண்டா? இல்லை. அப்ப இன்னும் நாம குரானுங்கிற வீட்டுக்குள்ள நுழையவே இல்லை. எத்தனாவது படிக்கட்டில் இருந்திருக்கிறோம்? அதிகபட்சமா நம்ம 3வது படிக்கட்டு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம். குரானை பின்பற்றுவது என்கிற படிக்கட்டில் இன்னும் ஏறல, பிரச்சாரம் பண்றதுங்கிற படிக்கட்டில் ஏறல. அது 2ஐயும் முடிச்ச பிறகுதான் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். இப்ப நம்முடைய சமுதாயத்துக்கும் குரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பாருங்க, எவ்வளவு பெரிய இடைவெளி. அப்ப இவ்வளவு காலத்துக்கு பிறகும் கூட நமக்கும் குரானுக்குமான தொடர்பு என்பது இந்த அளவுக்கு இடைவெளியோடு இருக்குமானால், பிறகு அதிலிருந்து எங்க போய் வாழ்க்கை பாடத்தை எல்லாம் நாம கத்துக்கிறது? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். மீண்டும் இந்த வசனத்தை பாருங்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, எவருக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ, யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, அவர்கள் அதனை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்கள். உலாயிக்க யுக்மினூன பிஹி, அவர்கள்தான் அதனை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள். வமை யக்ஃபுர் பிஹி, யார் இதனை புறக்கணிக்கிறார்களோ ஃபவுலாயிக்க ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பிசினஸ் வாழ்க்கையா இருக்கட்டும், சமூக வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும், இந்திய அளவிலான வாழ்க்கையா இருக்கட்டும், உலக அளவிலான வாழ்க்கையா இருக்கட்டும், முஸ்லிம்கள் நஷ்டத்தில் இருக்கிறதாக ஃபீல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபேமிலி லைஃப்ல ஃபெயிலியரு, பிசினஸ் லைஃப்ல ஃபெயிலியரு, ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல ஃபெயிலியரு, சோசியல் லைஃப்ல ஃபெயிலியரு, இண்டிவிஜுவல் லைஃப்ல ஃபெயிலியரு, நான் எது பண்ணாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்குமானால், ஃபவுலாயிக்க ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் அல்லாஹ் சொல்றானே. அது எதனால் ஏற்பட்ட நஷ்டமாக நாம புரிஞ்சுக்கணும். குரானுக்கு நமக்குமான தொடர்பு இல்லை, அதனால் ஏற்பட்ட நஷ்டம். எவ்வளவுக்கு எவ்வளவு குரானோடு நாம் தொடர்பு வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதுக்கு எதிரான நிலையை அடைவோம். நஷ்டத்துக்கு எதிரான நிலை என்னது? லாபம்.
அப்ப எல்லாவற்றிலும் லாபமும் வெற்றியும் நமக்கு வரணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தால் நமக்கு வேற வழியே இல்லை, குர்ஆனை தொடர்பு வைக்கணும். இது அல்லாஹ் சொல்ற விஷயம். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். எவ்வளவு அதனாலதான் இந்த மாதிரியான வகுப்புகளை நாம தொடர்ந்து நடத்துறதுக்கு முயற்சி பண்றோம். குர்ஆனுடைய செய்திகளை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை அவ்வப்பொழுது முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றது. உதாரணமாக, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா, அந்த விஷயத்தை கேட்கிறோமா, இனிமேல் என் லைஃப்ல அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும்னு வச்சுங்க, நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும்? குர்ஆனிக் லைஃப். அதுதான் குர்ஆனிக் லைஃப். அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள், பயிற்சிகள், பாடங்களை எல்லாம் நாம நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யும்போது வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பின்பற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.